அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு பரோட்டா பீஃப் சால்னா. கறியை நல்லா கழுவிக்கிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. சட்டி சூடாகணுன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினோடனே உப்பு போடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனோடனே தக்காளி அரைஞ்சி வச்ச தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே புதினா கொத்தமல்லி தலை கழுவி அதில் போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே தயிர் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு கறி அள்ளி போட்டுருங்க. கறி அள்ளி போட்டு நல்லா பெசரிக்குங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதையும் அதிலே ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் விடுங்க. அதுக்குள்ளே பரோட்டா போட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே பரோட்டா சுட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. கறி விசில் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்புறம் தேங்காய் கொஞ்சோன்னு அரைச்சி விட்டு கறி வெந்துருச்சுன்னா அந்த கறியில் நல்லா ஊற்றி ஒரு 2 கொதி விட்டு இறக்கிடுங்க. இறக்கிடுச்சுன்னா கறி சால்னா ரெடி. பரோட்டா நல்லா பிச்சு போட்டு அதில் ஊற்றி சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் அடிக்கடி இதை பரோட்டா சால்னா தான் செய்வோம். பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால தான் இது செஞ்சோம். மதியத்துக்கு பிரியாணி இருக்குது. ரெசிபி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எல்லாம் டேஸ்ட்டு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு பாய். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.